இப்ப எசபேல் என்பவள் பாகாலை சேவித்தபடியினால் அந்த தேசம் முழுக்க என்னாச்சு, பாகாலை சேவிக்க ஆரம்பித்தார்கள். இது எதுங்குன்னு பாருங்க, 1 ராஜாக்கள் 11:5. சாலமோன் சீதோனியரின் தேவியாகிய அஸ்தரோத்தையும், சாலமோன் சீதோனியரின், அங்கேயும் சீதோனியரின் ராஜா, இங்க மறுபடியும் அதே சொல்றாரு பாருங்க, சீதோனியரின் தேவியாகிய அஸ்தரோத்தையும் அம்மோனியரின் அருவருப்பாகிய மெல்கோமையும் பின்பற்றினான். அம்மோனியரின் அருவருப்பான மெல்கோமையும் பின்பற்றினான். சாலமோன் செஞ்ச தப்பு ஒண்ணு, என்ன பண்ணா, இதே சீதியரின், நீங்க இந்த சீதியரினுடைய வார்த்தையை ஞாபகம் வச்சிருக்கணும். சீதியர் நீங்க எங்க பண்ண தப்புன்னு நினைச்சுக்கணும். சீதியர் வெறுமனே சாலமோன் அவர்களுடைய தேவனான அஸ்திரத்தை தான் வழிபட்டான். பல வருடங்களுக்கு அப்புறம், பல தலைமுறைகளுக்கு அப்புறம் வரக்கூடிய ஆகாப்பும் அதே சீதேரியனுடைய பாகாலை வழிபடுறான். அப்புறம் என்ன நடந்துச்சு தெரியுமா, பாகாலையும் அஸ்திரத்தையும் சேர்த்து வழிபட்டாங்க. எங்க, இஸ்ரேலுக்குள்ளாடி. ஆனா இதெல்லாம் யாருடைய கடவுள், சீதேனியரின் கடவுள். சீதேனியருடைய கடவுள் எப்படி இங்க வந்துச்சு, சீதேனியருடைய கடவுள் எப்படி ஏவாள் ஆதாமோடு வந்தாலோ அது போல கூடவே சாலமோடு வந்துச்சு, கூடவே ஆகாப்போடு வந்துச்சு. அல்லேலூயா. அவன் தெளிவாக தான் இருந்தான், அவன் கூட வரும்போதே அது சேர்ந்து வந்துச்சு. இப்போ இதை எப்படி சரி செய்யணும், வரதை எங்கேருந்து சரி பண்ணணும்? இங்க எங்க தவறு நடந்திருக்குன்னா, இந்த வரலாறுகளில் தவறு நடக்கல, முன்னாடியே ஒரு தவறு நடந்திருக்கு. அது என்னன்னு வாசிக்கலாம். உபாகமத்தினுடைய புஸ்தகம் 20வது அதிகாரம் 17-18 ஆகிய வசனங்களை வாசிங்க. அவர்களை உன் தேவனாகிய உனக்கு கட்டளையிட்டபடியே சங்காரம் பண்ண கடவாய். அவர்கள் தங்கள் தேவர்களுக்கு செய்கிற தங்களுடைய சகல அருவருப்புகளின்படியே நீங்களும் செய்ய உங்களுக்கு கற்றுக்கொடாமலும் நீங்கள் உங்கள் தேவனாகிய யாவுக்கு விரோதமாய் பாவம் செய்யாமலும் இருக்கும்படி இப்படி செய்ய வேண்டும். திடீர்னு சொல்றாருங்க, இந்த கானான் தேசத்துக்குள்ளாடி போகும்போது இருக்கிறவனை எல்லாரையும் வெட்டி போடுங்கிறார். எங்க போகும்போது, கானான் தேசத்துக்குள்ள சாலமோன் போனானா? போகல. ஆகா போனானா? போகல. போனது யாரு? எகிப்தில் அடிமையா இருந்த ஜனங்கள் போனாங்க. போகும்போது என்ன சொல்றானா, அவனுடைய அருவருப்புகள் வந்துட்டு வராம இருக்க உள்ள ஏறினோடனே உள்ள இருக்கவன் எல்லாம் வெட்டி போடுன்ட்டார். ஆனா இங்க நடந்தது என்னன்னா, நியாயாதிபதிகளுடைய புஸ்தகம் 1வது அதிகாரம் 31வது வசனத்தை வாசிங்க. ஆசோர் கோத்திரத்தார் அக்கோவன் குடிகளையும் சீகோமன் குடிகளையும் அக்பால் சீதோனின் குடிகளையும் அக்பாக் அக்பிக் எல்பா அப்பிஸ் ரோகா பட்டணங்களின் குடிகளையும் துரத்தி விடவில்லை. இப்போ என்ன நடந்துச்சு தெரியுமா, தேவனுடைய பிள்ளை உள்ள போயிடுச்சு கானானுக்குள்ளாடி. போயிட்டு இவனெல்லாம் துரத்தி விட சொன்னார். அப்பவே சொல்லிட்டாரு, டே இவனெல்லாம் வச்சிருந்தேன்னா அவன் தெய்வம் உனக்கிட்ட துத்திக்கும், நீ கானான் தேசத்துக்கு உள்ளாடி போனோம், நீ இவனையெல்லாம் அடிச்சு கொன்னு துரத்தி விட்டுருன்ட்டார். ஆனால் இஸ்ரேல் ஜனம் என்ன பண்ணல தெரியுமா, இந்த சீதோனியரை துரத்தி விடல. சீதோனியர் எங்கே இருந்தான்? இஸ்ரேலுக்குள்ளாடியே இருந்தான். உன்னுடைய வாசஸ்தலத்துக்குள் சீதோனியர் இருந்தால் பாகால் உள்ள வருவான், அஸ்திரேத் உள்ள வருவான். எது வாசஸ்தலம்? இந்த இருதயம் என்கிற வாசஸ்தலத்துக்குள்ளாடி நீங்க அவர் எல்லாத்தையும் துரத்தி விட்டுட்டு என்ன மட்டும் வச்சுக்கோங்கிறாரு. நீங்க அந்த வாசஸ்தலத்தை யாருக்கு இடம் கொடுத்து வச்சிருக்கிறீங்க தெரியுமா? நீங்க நினைக்கிறீங்க இது சீதோனியர் தானே, நீங்க நினைக்கிறீங்க இது சீதோனியர் ராஜாவுடைய பிள்ளை எசபேல் தானேன்னு. ஆனா நீங்க வாசஸ்தலம் கொடுத்து வச்சிருக்கிறது பாகாலுக்கும் அஸ்திரேத்துக்கும், அந்நிய தேவர்களுக்கு இடம் கொடுக்குறீங்க. எங்க இதை நீங்க வெறுமனே பொண்ணு கட்டுற கதையா பார்க்க முடியாது. வாசஸ்தலம் என்பது இருதயம். நீங்கள் தேவன் குடியிருந்தா அது தேவனுடைய ஆலயம். கூடவே பாகாலுக்கும் அஸ்திரத்துக்கும் இடம் கொடுத்தீங்கன்னா அங்க தேவன் குடியிருக்கல, நீங்கள் உங்களை அடமானம் வைத்திருக்கிறீர்கள். ஆனபடினால எலியா வருவாரு, யெகூ கிளம்பி வருவாப்புல உங்களுக்கு தண்டனை கொடுப்பதற்கு. அப்ப இது எங்க நடந்த பிள்ளை தெரியுமா? இஸ்ரேல் தேசத்தில் இருந்து அடிமைப்பட்டு கானான் தேசத்துக்கு போகும்போது முதல்ல என்ன பண்ணணும்? பலிப்பீடத்தை செப்பனிடணும். இங்க பல பேர் பலிப்பீடத்தை செப்பனிடுறதே இருக்குல்ல, இருக்கிற பலிப்பீடத்துக்கு மேலேயே கட்டிக்கிறது. எப்படி? பழைய பாவத்தை போக்குறதே இல்லை, பஸ்கா பண்டிகைக்கு வர்றதே இல்லை, அப்படியே வந்தாலும் மனம் திரும்புறது இல்லை, அப்படியே மனம் திரும்பிட்டாலும் அது ஜீவனுக்கு எதுவாக மாறுறதில்லை. அதே பாவத்தோட அதே வாசஸ்தலத்தில் யாஷ்வாவே வாரம்னா வருவாரா? வரமாட்டாது. அப்ப இங்க பாவத்தோடு குடியிருக்கக்கூடிய தேசமாக மாறினபடியினால் அதனுடைய குமாரத்திகள் அந்த பாகாலையும் அந்த அஸ்திரத்தையும்
நம்ம இடத்துல வைத்துக்கிட்டு ஜீவனுக்குள்ள இந்த வாசஸ்தலம் என்று மரணமா மாறி நிற்கு. அல்லேலூயா. பாகாலுடைய வாசஸ்தலம் எப்படி இருந்துச்சு? எவ்வளவு கத்தி கூட்டம் வரல. காரணம் என்ன? அது பாகாலின் வாசஸ்தலம், பாகாலின் பலிப்பிடம். இன்னைக்கு நிறைய பேருடைய இருதயம் பாகாலுடைய பலிப்பிடமா இருக்கு. எவ்வளவோ ஜபிக்கிறோம், நடக்கல. ஏன்? முதல்ல இந்த பலிப்பிடத்தை செப்பனிடணும். அல்லேலூயா. இந்த பலிப்பிடத்தை செப்பனிடணும்னா அதுக்கு சில முறைகள் இருக்கு. எப்படி செப்பனிடணும்? வாசித்து முடிக்கலாம். மத்தேயு 15:21-28 வாசித்து முடிச்சிடலாம். பின்பு யாஷா அவ்விடம் விட்டு புறப்பட்டு தீரிசோதம் பட்டணங்கள் திசைகளுக்கு போனார். அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும். எங்க கடந்து போனார்? இது எந்த சீதோன்னு உங்களுக்கு தெரியுதா? நம்ம இப்ப இந்த சீதோனை பற்றி தான் பேசிட்டு இருக்கோம். இந்த சீதோனுக்குள்ளாடி யாஷுவா கடந்து போறாரு. வாசிங்க. என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். அவளுக்கு பிரயோத்திரமாக அவள் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு அவர், காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாருக்கு அனுப்பப்பட்டனே என்று மற்றபடி அல்ல என்றார். அவள் வந்து, ஆண்டவரை, எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது நல்லதல்ல என்றார். அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்கள் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றாள். யாஷு அவளுக்கு பிரயுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். அல்லேலூயா. சீதோனில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்திரீ யாஷுவா வேணும்னு ஆசைப்படுறா. சீதோனில் என்னதான் இருக்கும்? சீதோனின் தேவி என்னவா தான் இருக்கும்? அஸ்திரேத்தா தான் இருக்கும். சீதோனின் தேவன் அது பாகாலா தான் இருக்கும். ஆனா எனக்கு பாகால் வேண்டாம், அஸ்திரேத்து வேண்டாம், எனக்கு யாஷுவா தான் வேணும்னு சொல்லிட்டு அந்த சீதோனிலிருந்து, அந்த பாவ நிலத்திலிருந்து கூப்பிடுகிறாள். இப்ப தேவன் சொல்றாரு, நான் இஸ்ரேல் ஜனத்திற்கு தான் அனுப்பப்பட்டேனே தவிர இந்த நாய்களுக்கு அனுப்பப்படவில்லை என்று சொல்லி. அல்லேலூயா. அவ விட்டுட்டு போயிருந்திருக்கலாம், ஆனா அவ விட்டுட்டு போகல. அவ அடுத்த விளக்கம் கொடுக்கிறா. நான் சாப்பிட்டுட்டு தான் போவேன், நாயினே சொல்லிக்கோங்க, ஆனால் துணிக்கையில் இருந்து விழக்கூடிய அப்ப துண்டுகளையாவது அந்த நாய்கள் தின்னுள்ள அந்த மாதிரி தின்னிக்கிறேன். என் தேவன் விசுவாசத்தை பார்க்கிறார். முதல்ல போய் தேவன்கிட்ட கேட்கும்போது, உனக்கு நான் வரலப்பா, போப்பா அப்படின்ட்டார். மறுபடி போகும்போது சீஷர்கள் சொல்றாங்க, ரொம்ப அலக்கழிக்கிற, ஏதாவது பண்ணி விடுங்க. உங்களுக்கு புரியுது இல்லையா? நீங்களும் நானும் சீதோனில் இருந்து யாஷாவிடத்தில் போறோம். நீங்களும் நானும் இஸ்ரவேலர்கள் அல்ல பிறப்பால். நம்ம இடத்துல பாகாலும் அஸ்திரேத்தும் இருக்குது. நான் போய் யாரை கூப்பிடணும்? யாஷுவாவை கூப்பிடுறோம். உடனே வந்துருவாரா? நான் இஸ்ரேலுக்காக தான் அனுப்பப்பட்டேன், உன்னிடத்தில் பாவம் இருக்கிறது, பாகால் இருக்கிறது, அஸ்திரேத் இருக்கிறது. மீண்டும் மீண்டும் அவள் யாஷுவாவை அலக்கழிச்சிட்டே இருந்தா. யாஷுவாவே எனக்கு இறங்குங்க, யாஷுவாவே எனக்கு இறங்குங்க என்று சொல்லி திருப்பி கேட்டபோது என் தேவன் விடுதலையை கொடுத்தார், என் தேவன் ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. இங்கு இருக்கக்கூடிய சீதோனின் குமாரத்திகளை என் தேவன் மணவாட்டிகளாக மாற்றுவார் விசுவாசத்தினூடாக. அல்லேலூயா. இவரிடத்துல போனா எனக்கு விடுதலை உண்டு என்று தெரியும். ஆனா அது ஒரே அடியா அறிக்கை செஞ்ச உடனே கிடைக்காது. மீண்டும் 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 தொந்தரவு செஞ்சாதான் கிடைக்கும். அல்லேலூயா. எத்தனையோ இருக்க விட்டு எதுக்கு எலியாவை தேர்ந்தெடுத்தார்? எலியாவிட்டு எப்படும் எலிசாவை எதுக்கு தேர்ந்தெடுத்தார் உங்களுக்கு தெரியுமா? என் தேவன் யாரை தேடுகிறார் என்று சொன்னால், நியாயாதிபதிகளுடைய பிள்ளைகளை. நியாயாதிபதி யாரு? யாஷுவா. யாஷுவாவுடைய பிள்ளைகளை தேடுகிறார். எலிசாவுடைய அப்பா பேர் என்னன்னு மட்டும் பார்த்துருங்க. 1 ராஜாக்கள் 19:16 வாசிங்க. பின்பு நிம்சியின் குமாரனாகிய யெகூவை இஸ்ரவேல் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி, ஆபேல் மெகோலா ஊரான சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை உன் ஸ்தானத்திலே தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு. எலிசாவை உன் ஸ்தானத்தில் அபிஷேகம் பண்ணு. சாப்பாத்துனா என்னன்னு பார்த்தோம்? சாப்பாத் என்றால் நியாய தீர்ப்புன்னு பார்த்தோம். முதல்ல பார்த்தோம் அதான் சாப்பாத். சாப்பாத்தின் குமாரனான எலிசா, நியாயாதிபதியா இருக்கக்கூடியவனின் மகனாகிய. சாப்பாத் என்றால் நியாயாதிபதி, அனைத்து உலகத்தின் நியாயாதிபதி என்று பொருள். அப்போ எலிசா யாரா இருந்தா? யாஷுவா அவனுடைய பிள்ளையாக இருந்தபடினால் ஊழியம் அவனை தேடி வந்தது. அவன் நியாயம் செய்கிறவன் அல்ல, அவன் நியாயாதிபதியின் இடத்தில் கொடுத்து விடுகிறவன். அல்லேலூயா. அவன் ஷௌஃபாத்திட்ட கொடுத்துருவான், அவன் யாஷுவா கையில் கொடுத்துருவான், நீரே நியாயம் தீரும்னு.
அதனால தான் எலிசாவின் ஊழியத்தில் நியாய தீர்ப்பு இல்லை, ஆனால் எலிசாவுக்காக என் தேவன் நியாயம் தீர்க்கிறார். அல்லேலூயா. தேவ சமூகத்தில் வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, நீங்கள் நியாயாதிபதிகளின் பிள்ளைகளாக மாற வேண்டும். நீங்கள் நியாயம் செய்ய வேண்டாம், அவர் வந்து நியாயம் செய்வார். அல்லேலூயா. நீங்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய தேசம் பாழானதாக இருக்குது, இதில் இருந்து விசுவாசத்தினூடாக தொந்தரவு பண்ணுங்க. எலிசா உடனே எலி ஆயிரலைங்க, அவன் தொந்தரவு பண்ணிகிட்டே இருந்தான். நீங்கள் எல்லாம் எலியாக்கள் அல்ல, எலிசாக்கள். நீங்கள் எல்லாம் இஸ்ரவேலர்கள் அல்ல, புறஜாதிகள். நீங்கள் மீண்டும் மீண்டும் தொந்தரவு பண்ணினாதான் இந்த சீதோனிலும் யாஷுவா கடந்து வருவார், இந்த சீதோனிலும் ரட்சிப்பு கடந்து வரும். யாஷுவா உங்களுக்கு நியாயம் செய்ய இதோ திருடனை போல் வருகிறேன் என்று சொன்னார். என்னை நியாயம் தீர்க்க என் தேவன் இருக்கிறார், நான் யாரையும் தீர்ப்பிட மாட்டேன். கல்லை கொண்டு திரிஞ்சிட்டு இருக்கிறீங்க, கல்லை போட்டுக்கிட்டு என்னிடத்தில் குற்றம் இருக்கிறதா? நான் எலிசாவாக இருக்கிறேனா? நான் விசுவாசமுடைய சீதோனிய குமாரத்தியாக இருக்கிறேனா? இல்லை என்று சொன்னால் பாகால் தீர்க்கதரிசிகளுக்காக யாஷுவாவை துன்படுத்துகிறவனாக இருக்கிறேனா? தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென்.